ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம நிறைய முக்கியமான டாபிக்ஸை பார்க்க போகிறோம். நேற்று அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸில் ஈரானும் கையெழுத்து போட்டாதான் இந்த டீல் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அமெரிக்கா விடியற் காலையில் பண்ண சில வேலைகளால் இந்த டீல் நடக்குமா நடக்காதுன்ற ஒரு குழப்பத்தை வந்து மார்க்கெட்டுக்கு கொடுத்துருக்காங்க. க்ரூட் ஆயில் மறுபடியும் $99 போயிருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ஓரியன்டான டாக்ஸஸை மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதை பற்றியும் தாய்வானோட ஸ்டாக் மார்க்கெட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட அதிகமாகிடுச்சு, பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில ஹெட்லைன்ஸ் வந்திருக்கு. அதனோட உண்மைத்தன்மையும் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளோட ஓவரால் மார்க்கெட் அனாலிசிஸ், அப்புறம் சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ், டிவிஎஸ், பிஎல், ஆர்விஎன்எல், எல்என்டி, பிரிட்டானியா மாதிரியான ஷேர்ஸை பற்றின செய்திகளை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அண்ட் இது எல்லாமே முக்கியமான டாபிக். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல நேற்று நம்மளோட மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சது. கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பாசிட்டிவாக முடிஞ்சது. அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் டீல் நடக்க போகுது. ஏன்னா ஈரானோட அஃபிஷியல்ஸ் டெஹரான்லேருந்து டோஹா அப்படின்ற ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ பீஸ் டீல் வந்து நடந்துடும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் மார்க்கெட் வந்து ரேலி ஆச்சு. ஆனால் நைட்டாக வந்து அமெரிக்கா வந்து ஒரு வேலையை பார்த்துக்கிட்டாங்க. அமெரிக்கர்கள் ஈரானோட தெற்கு பகுதியில் வந்து அட்டாக்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஈரானோட படகுகள், ஈரானோட மிசைல் சிஸ்டத்தை வந்து அடிச்சிருக்காங்க. இதுக்கு காரணமாக அமெரிக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானோட ஐஆர்ஜிசி இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் கன்னி வெடிகளை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது தடுக்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் அவங்கள அடித்தோன்னு சொல்கிறாங்க. அண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாருன்னா, ஒன்று டீலை சைன் பண்ணுங்கள், அப்படி இல்லையா மேற்கொண்டு நாங்கள் தாக்குதலை வந்து அதிகப்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஈரான் வந்து மத்தியானத்துக்கு மேலே தான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வயலேஷன், மறுபடியும் நீங்கள் வந்து அக்ரெஷனில் ஈடுபட்டீங்கன்னா எங்களோட பதில் தாக்குதல் ரொம்ப வீரியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதன் காரணமாக தான் நம்மளோட மார்க்கெட் விழுது. க்ரூட் ஆயில் வந்து நேற்று $93 வரை இருந்தது. அங்கேருந்து இன்றைக்கி மறுபடியும் $99 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று நாங்கள் பண்ணால் ஒரு குட் டீலாக பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா நோ டீல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு குழப்பத்தை உண்டாக்கியிருக்கு. இது இப்படி இருக்கும்போது நேற்று ஈவினிங் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஈரானும் மற்ற அரபு நாடுகளும், இன்னும் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸில் கையெழுத்து போடாத அரபு நாடுகளும் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸில் கையெழுத்து போடணும், அது வந்து இந்த டீலோடவே சேர்ந்து நடக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இஸ்ரேல், யூதர்கள், அரேபியர்களோட வரலாறு வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து மிகப்பெரிய டாபிக். இது வந்து பெரிய புத்தகங்களாக வந்திருக்கு, பெரிய வீடியோஸாக யூடியூப்லேயே கூட இருக்குது. ஆனால் நமக்கு தேவையான அளவுக்கு சுருக்கி பார்க்கணுன்னா, யூதர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இவங்க 3 மதத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரஹாமிக் ரிலிஜியன் சொல்லுவாங்க. அதாவது யூதர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்ரஹாமோட மகன் ஐசக், ஐசக்கோட மகன் ஜேக்கப், ஜேக்கப்போட வழித்தோன்றர்கள் தான் யூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இஸ்லாமியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்ரஹாமை இப்ராஹிம்னு சொல்லுவாங்க இஸ்லாமியர்கள். இப்ராஹிமோட மகன் இஸ்மாயில், இஸ்மாயிலோட வழித்தோன்றர்கள் தான் அரேபியர்கள்னு சொல்லுவாங்க. இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பிறப்பால் வந்து ஒரு யூதர். யூத மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் அவர் எதிர்த்து பேசி ஒரு புது மதத்தை உருவாக்குறாரு. அதுதான் கிறிஸ்டானிட்டி. ஸோ இந்த 3 மதத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம்ன்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னோடியாக இருக்கார். ஸோ இவரோட பேரில் நீங்கள் எல்லாரும் ஒத்துமையாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ். இதை வந்து சுருக்கமாக பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த அக்கார்ட்ஸில் சில அரபு நாடுகள் ஏன் கையெழுத்து போடலைன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு யூதர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய வெறுப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த யூதர்களுக்கு 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிட்டன் வந்து ஒரு நாடை கொடுக்குறாங்க. அந்த நாடு எங்கே கொடுக்குறாங்கன்னா பாலஸ்தீனில் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போது இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒரு நாடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா, அந்த நாடு வந்து மெதுவாக வந்து நிறைய இடங்களில் வந்து ஆக்கிரமிச்சுட்டு இருந்தால் என்ன இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பிரிட்டன் வந்து அங்கே பண்ணிடுறாங்க. பாலஸ்தீனில் இஸ்ரேலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக நாடாக கொடுக்குறாங்க. யூதர்கள்னு சொல்லிட்டு ஒரு நாடு கொடுக்குறாங்க, அது இஸ்ரேல். அவங்க மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பாலஸ்தீனத்தை வந்து ஆக்கிரமித்து அவங்களோட எல்லைகள் வந்து விரிவடைய செய்கிறாங்க. அதில் ஒரு பகுதியாக வந்து காசா மேலே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த 2026 வரையும் இந்த பிரச்சனை போகிறதுக்கு காரணமே அன்னைக்கு பிரிட்டன் வந்து இஸ்ரேலுக்கு அங்கே இடத்த கொடுத்தது தான் சொல்லிட்டு சில வரலாற்று அறிஞர்கள் கூட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ஆப்ரஹாமிக் ரிலிஜன் தான், எல்லாரும் ஒத்துமையாக வாழுங்க அப்படின்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் தான் இது. இதில் 2020 இதே பிரசிடென்ட் ட்ரம்ப் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டை வந்து கொண்டு வராரு. இதில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைன், சூடான், மொராக்கோ இவங்க எல்லாருமே இஸ்ரேலோட ஒரு ஒப்பந்தத்துக்கு போடுறாங்க. இதுக்கு மேலே சண்டைலாம் வேணாம்ப்பா, நம்ம எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணி ஒழுங்காக முன்னேற வழியை பார்ப்போம்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுறாங்க. இதில் சில நாடுகள் வந்து இன்னமும் கூட கையெழுத்து போடாமல் இருக்காங்க. சவுதி அரேபியா, ஒமன், ஈரான் கூட வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போடலை. ஸோ மிச்சம் இருக்கிற எல்லா அரபு நாடுகளும் இதில் கையெழுத்து போட்டு சமாதானமாக வாழுங்க, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறதா என்னோட நோக்கம்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ட்ரம்ப் சொல்கிறாரு.
இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லவரா பிரசிடென்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு பதில் தெரியல. ஆனால் இது அவர் பண்ணிட்டாருன்னா வரலாற்றில் அவரோட பேரை வந்து நீக்கவே முடியாது. ஆல்ரெடி வந்து எனக்கு அமைதிக்கான நோபல் பிரைஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தார். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பெரிய கலாட்டாலாம் பண்ணிட்டு இருந்தார். நான் 7 போரை முடிச்சிட்டேன், 8 போரை முடிச்சிட்டேன், 8.5 போரை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தார். இதை பண்ணிட்டாருன்னா தாராளமாக அவர் மறுபடியும் வந்து அமைதிக்கான நோபல் பிரைஸ் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு ஈரான் ஒத்துப்பாங்களான்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன் பல நாடுகள் அங்கே இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் பல பேருக்கு வந்து யூத வெறுப்புன்றது அதிகமாக இருக்கும். அவங்களே கூட ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இதுவும் கூட இந்த டீல் நடக்கிறதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக அமையுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கு. இது இப்படி இருக்கும்போது நேற்று நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட ஏஎன்ஐ நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து ஒரு விஷயம் கேட்குறாரு. தொடர்ந்து நம்மளோட ட்ரேட் டிஃபிசிட் அதிகமாகிட்டு இருக்கு, ரூபா சரிஞ்சிட்டே இருக்குது, இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்நிய முதலீட்டாளர்களை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸோட ஒப்பீனியனை ஃபீட்பேக்கை வந்து ரிசீவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் சிஸ்டத்தில் கூட வந்து சில மாற்றங்களை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்பவுமே பாசிட்டிவான விஷயம். நம்ம கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். கேபிட்டல் கெயின்ஸ் மட்டும் தூக்கி பாருங்கள், ருப்பி எவ்வளோ ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள், மார்க்கெட்ஸ் எவ்வளோ ரேலி ஆக போகுதுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டரும் கேட்டிருக்காரு. ஆல்மோஸ்ட் பொருளாதாரம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், அந்நிய செலாவணி உள்ளே வரணும்னா ஒன்று ட்ரேட் டிஃபிசிட் இல்லாமல் இருக்கணும், ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்கணும். நம்ம இறக்குமதி பண்ணுறதை விட ஏற்றுமதி அதிகமாக பண்ணணும். அப்படி இல்லையா கேபிட்டல் அக்கௌண்ட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் உள்ளார வரணும், முதலீடுகள் மூலியமாக பணம் உள்ளார வரணும். இந்த ட்ரேட் டிஃபிசிட்டில் நம்மளுக்கு வெளியில் போகிற பணத்தை ஈடுகட்டுறதுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நிறைய டாலரை வந்து உள்ளார கொண்டு வரணும். இதுதான் வந்து சிம்பிள் சொல்யூஷன். ஸோ அதை வந்து நம்மளோட நாடு பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்டு இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்லைன், தாய்வானோட ஸ்டாக் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை கடந்து போயிடுச்சு, இந்தியாவை பின்னுக்கு தள்ளிடுச்சுன்னு சொல்லிட்டு. தாய்வானோட ஸ்டாக் மார்க்கெட்டு அதிகமாக ஏறுறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு செமிகண்டக்டர் கம்பெனி தான். உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் செமிகண்டக்டருக்கான டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நம்மளோட டாடா எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், இவங்க வேதாந்தாவாக இருக்கட்டும், இப்போ தான் செமிகண்டக்டர் ஆலைகளை வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நெதர்லாண்டுக்கு போகும்போது கூட, நெதர்லாண்டா இல்லை வேறு ஏதோ ஒரு நாடோ, இந்த 5 நாள் சுற்றுப்பயணமாக போனார் இல்லையா, அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா டாட்டா எலக்ட்ரானிக்ஸ்க்கும் ஏஎஸ்எம்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீலை வந்து போட்டாங்க. இந்த மாதிரி செமிகண்டக்டர் உற்பத்தி செய்கிறதுக்கு குஜராத்தில் ஒரு பிளான்ட் அமைப்போது அதுக்கான டெக்னிக்கல் சப்போர்ட்டை ஏஎஸ்எம்சி கொடுக்க போகிறதா சொல்லிட்டு ஒரு செய்தி கூட வந்தது. அதை கூட நம்மளோட நியூஸ் அனாலிசிஸில் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளோட நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொஞ்ச நாள் கழித்து கொண்டு வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த தாய்வான் மார்க்கெட்டில் 42% வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎஸ்எம்சிக்கு மட்டுமே இருக்குது. அப்படி கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால அது வந்து வளர்ந்துருக்கு. அந்நிய முதலீட்டாளர்கள் இந்த செமிகண்டக்டர் தீமில் வந்து முதலீடு பண்ணதுனால அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து நம்மளோட செபி சேர்மன் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் வந்தோம்னா, இன்றைக்கி நம்மளோட நிஃப்டி வந்து ஓப்பன் ஆகும்போது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு, ஒரு 20 பாயிண்ட் அளவுக்கு மைனஸில் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரேலி ஆச்சு. மறுபடியும் செகண்ட் ஹாஃபில் ஈரானோட இந்த ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபால் வந்தது. எண்ட் ஆஃப் த டே 118 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவாக நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஓவராலாக அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா 3600 கம்பெனியில் 1652 கம்பெனி பாசிட்டிவாகவும் 1646 கம்பெனி நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் செக்டார் வைஸ் பார்த்தோம்னா ஆட்டோ செக்டார், ஐடி செக்டார், எஃப்எம்சிஜி, ஃபார்மா எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்குது. இன்னமும் வந்து கிளியர் சிக்னல் நமக்கு கிடைக்கல. கிடைச்சதுக்கப்புறம் எந்த பக்கம் வேணாலும் போய்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மோரோவர் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் இருந்திருக்காதுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. ஏன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோ பெரிய ப்ளஸும் இல்லை, பெரிய மைனஸும் இல்லை, அண்ட் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. அண்ட் பேங்க் நிஃப்டி 0.36% விழுந்திருக்கு. மெட்டல் இண்டெக்ஸ் 1% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எஃப்ஐ டேட்டா நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் ஒன்றும் ரிலீஸ் ஆகலை. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா $4526 வந்துருச்சு. அதாவது இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை வந்து இப்போதைக்கு முடிய போகிறது இல்லைன்னொடனே கோல்டு ப்ரைஸஸ் 1% அளவுக்கு விழுந்திருக்கு. அண்ட் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் 24 கேரட் கோல்டு 15877லையும் 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 14554 ட்ரேட் இருக்குது. சில்வர் ப்ரைஸஸ் ஒரு கிலோவுக்கு 2,72,000 ட்ரேட் இருக்குது. அண்ட் யூஎஸ்டி ஐஎன்ஆர் எடுத்துக்கிட்டோம்னா $95.69 அளவுக்கு டிப்ரிஷியேட் இருக்குது. இன்றைக்கி மறுபடியும் ஒரு 40 பைசா அளவுக்கு நம்மளோட ருப்பி வந்து டிப்ரிஷியேட் இருக்குது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா போர் வந்து மறுபடியும் வந்து கண்டினியூ ஆக போகுது என்ற ஒரு பயத்தினால தான். அண்ட் க்ரூட் ஆயிலோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி $99 இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கான நம்மளோட மார்க்கெட் பொசிஷன். அண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு வந்தோம்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 608 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர் கிடச்சிருக்கு. மே 5ஆம் தேதியிலேருந்து மே 25ஆம் தேதி வரையும் இந்த 20 நாளில் 608 கோடி ரூபாய் ஆர்டர் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயம். ஆர்பிஎன்எல் அவங்களோட Q4 நம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட Q4 ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா
460 கோடி ரூபா போன வருஷம் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் வெறும் 180 கோடி ரூபா தான் லாபம் பண்ணியிருக்காங்க. காரணம் இவங்களோட மார்ஜின் வந்து 7%லேருந்து 4%ஆக குறைஞ்சிருக்கு. மார்ஜின் ப்ரெஷர் இவங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். அமராஜா பேட்டரி அவங்களோட Q4 நம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 160 கோடியிலேருந்து 310 கோடி ஆல்மோஸ்ட் அப்படியே ப்ராஃபிட் டபுள் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட மார்ஜின் 11%ல மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த எனர்ஜி கிரைசிஸ் இருக்கிறதுனால எல்லாருமே EV செக்மெண்ட் நோக்கி போவாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டரி கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்வு தான். அண்ட் அடுத்து டிவிஎஸ் சப்ளை செயின் அவங்களோட Q4 நம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது போன வருஷம் 4.8 கோடி ரூபாய் லாஸ் பண்ணவங்க இந்த வருஷம் 17 கோடி லாபம் பண்ணியிருக்காங்க. ஈவன் இவங்களோட சேல்ஸும் கூட 2500 கோடியிலிருந்து 3000 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் கிட்டத்தட்ட 40 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7.22% இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் லெமன் ட்ரீ ஹோட்டல் கும்பகோணத்தில் ஒரு ஹோட்டல் கூட ஒரு லைசன்சிங் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலிமா அவங்களோட ஹோட்டல் செக்மெண்ட்டில் வந்து 66 ஹோட்டல் ரூம்ஸ் இருக்கக்கூடிய ஹோட்டல் வந்து சேர்ந்திருக்கு. இது வந்து லெமன் ட்ரீ ஹோட்டலுக்கு வந்து பாசிட்டிவான விஷயம். அடுத்து SKM எக் ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 400 கோடி ரூபாய் அளவுக்கு கேபெக்ஸை வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா அவங்களோட முட்டையிடும் கோழிகளை 24 லட்சமாக கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, அவங்களோட ஃபீட் மில்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி மற்ற மிஷினரிஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே அதிகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து பயோகேஸ் உற்பத்தியை வந்து தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. காரணம் வந்து இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால இவங்களுக்கு வந்து எனர்ஜி ஷாக் இருந்திருக்கும் கண்டிப்பாக. அதனோட ஒரு சொல்யூஷனாக வந்து இதை கொண்டு வர போகிறாங்க. இது வந்து ஓவராலாக வந்து பாசிட்டிவான விஷயம் தான். இதன் மூலிமா இவங்களோட ப்ரொடக்ஷன் 5 மடங்கு அதிகமாகும் சொல்லியிருக்காங்க. லாங் ரன்னில் இவங்களுக்கு இது வந்து பாசிட்டிவ் விஷயமா இருக்கும். இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் 2% அளவுக்கு பாசிட்டிவாக இருந்தது. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஃபேமிலி பேக்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஒரே பேக்கெட்டுக்குள்ளார 10 பேக்கெட் பிஸ்கெட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிஸ்கெட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜுக்கும் 10 ரூபா அளவுக்கு விலை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 10 ரூபா பேக்கெட்டில் சொல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா பீஸை வந்து குறைச்சிடுவாங்க, நம்பர் ஆஃப் பிஸ்கெட்ஸை குறைச்சிடுவாங்க. இது காரணம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்புட் காஸ்ட் வந்து அதிகமானதுனால இந்த மாதிரி நாங்கள் வந்து விலையை வந்து ஏற்றுறோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிரிட்டானியாவுக்கு ஒரு நெகட்டிவான விஷயமானு பார்க்கணும். அதே மாதிரி இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க விலையை குறைக்க போகிறது கிடையாது, அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ இது உங்களோட ப்ராஃபிட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் LNTக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டரோட மதிப்பு 1000லேருந்து 2500 கோடின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எதில் கிடச்சிருக்குன்னா JSW ஸ்டீலில் கிட்டேருந்து ஜியோ ஸ்ட்ரக்சர் ஆர்டர் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது LNTக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸ்பைரி. ஸோ FIDI டேட்டா வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆன உடனே நான் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பற்றி நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் வந்து பேசிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, இந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வரையும் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் சீரியஸாக பணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வியூவராக தான் இருப்பீங்க. ஸோ நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.